வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் சேத பாதிப்புகள் குறித்து தங்கள் பகுதியில் ஆய்வு செய்யவில்லை என கூறி மத்திய குழுவை முற்றுகையிட்டு டிஎன் பாளையம் பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னவீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீபாவளி சீட்டு நடத்தி ரூபாய் 16.58 லட்சம் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் சேத பாதிப்புகள் குறித்து தங்கள் பகுதியில் ஆய்வு செய்யவில்லை என கூறி மத்திய குழுவை முற்றுகையிட்டு டிஎன் பாளையம் பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று புதுச்சேரி வருகை தந்தது. உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஏற்பாட்டில் 2 குழுக்களாக பிரிந்து பாகூர் இருளன் சந்தை, டிஎன் பாளையம், தேங்காய்திட்டு, துறைமுகம், நெட்டப்பாக்கம், மல்லட்டாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்புகள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லாமல் காரில் இருந்து இறங்கியவுடன் பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததால் பல்வேறு இடங்களில் மத்திய குழுவினரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. மேலும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ள நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து போலீசார் அவர்களை பொதுமக்களிடம் இருந்து மீட்டு அழைத்து சென்றனர். அங்க கேட்டதா சும்மா எடுத்துக்காதீங்க. எங்க வருவாங்க, எப்ப வருவாங்க? எப்படி எப்படி இங்க வருவீங்க? நான் தான் காமிச்சேன் நிவாரணம் வேற வேடிக்கை பார்த்தவங்களும் ஒரே அமௌண்ட் தான், உள்ள பாதிக்கப்பட்டவங்களும் ஒரே அமௌண்ட் தான். மக்கள் எம்மா அவதி போடுறாங்க. அம்மாவா எப்படி செத்து கிடக்குறான் தெரியல. நேரம் பணம் கொடுங்க, என்ன செய்யறாங்க? ஒரு பாதிப்பு எங்கேயுமே அங்க பார்க்காம இங்க மட்டும் போய் பாக்குறாங்களா? கோரிக்கை தான் சொல்லணும். அப்படி பாதிக்கப்பட்ட எதுவும் பேச விட மாட்டேங்க. இதுல போறீங்க அந்த ஆளை மத்திய அந்த ஆட்டை என்ன காட்டுங்களா? அந்த ஆளை சுத்தமானதான் நாங்கள் வந்து குறைப்போம். இல்லைன்னா இப்படி வரைக்கும் சாகும். இல்லைன்னா அடுத்த வாரம் சின்னவீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சின்னவீராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளி 80 ஆண்டுகளாக அப்பகுதியில் இயங்கி வருகிறது. தற்போது 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு என 2 வகுப்புகள் மட்டுமே நடந்து வந்த நிலையில் 15 மாணவர்கள் மட்டுமே அப்பள்ளியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியத்திற்கு மேல் பள்ளியில் இருந்த மாணவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய மணவெளி பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து மாணவர்களை வெளியேற்றிவிட்டு பள்ளிக்கு சீல் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக சின்னவீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பள்ளி இதே இடத்தில் இயங்க வேண்டும் என்றும் சுயநலத்திற்காக இப்பள்ளி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியை இடித்துவிட்டு மதுபான கடையை கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். என்ன ரூல்ஸ்ன்றதை பார்த்துருவோம். ஏன்னா சின்ன பசங்களும்
இங்கே தான் படிக்கிறாங்க, நாங்களும் இங்கே தான் படிச்சிருக்கோம். இங்கே வந்து படிப்பாங்க. இங்கே ஸ்கூல் வசதி தான் மட்டும்தான் இருக்குது. இங்கே பஸ் வசதி, ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி கூட இல்லை. இங்கே இருக்க ஒரே வசதி ஸ்கூல் தான். இப்போ அந்த ஸ்கூலையும் இடிச்சிட்டிங்கன்னா பசங்க வந்து பஸ்ஸில் 2 கிலோமீட்டருக்கு போவாங்க. அதே அங்கே போகிறதுக்கலாம். அதனால எங்களுக்கு இந்த ஸ்கூல் வேணும். தீபாவளி சீட்டு நடத்தி ரூபாய் 16.58 லட்சம் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் நாராயணபுரத்தை சேர்ந்தவர் புருஷோத்தமன், தனியார் நிறுவன ஊழியர். இவர் மனைவி கீதாவுடன் இணைந்து தீபாவளி நகை சீட்டு நடத்தி வந்தார். சீட்டில் சேர்பவர்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம், 10 கிராம் வெள்ளி மற்றும் ரூபாய் 3000 மதிப்பிலான மளிகை பொருட்கள் வழங்குவதாக கூறினர். இதை நம்பி கரசூர் பகுதியை சேர்ந்த 132 பேர் ரூபாய் 16,58,000 வரை தீபாவளி சீட்டு கட்டினர். ஆனால் தீபாவளி பண்டிகை முடிந்தும் அவர்கள் கூறியபடி பொருட்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதையடுத்து சீட்டு கட்டியவர்கள் புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்று கேட்டபோது சில தினங்களில் தருவதாக கூறினர். இந்த நிலையில் கணவன் மனைவி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாக்கினர். இதனால் பாதிக்கப்பட்ட சாந்தி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து புருஷோத்தமன், கீதா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேசத்தை பாதுகாக்கும் படை வீரர்களின் சேவைகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாக கருதி கொடி நாள் நிதிக்கு தாராளமாக பங்களிப்பை செய்ய வேண்டும் என புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி நாடு முழுவதும் கொடி நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்களுக்கு இதயபூர்வமாக மரியாதை செலுத்துவதை இந்த நாள் குறிக்கிறது. இந்த நாளில் பாதுகாப்பு படையினர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிநாள் நிதியாக நாம் அளிக்கும் நிதி முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்கு நேரடியாக சென்று சேர்கிறது. மேலும் இது தேசபக்தியையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்து கொள்ளும் பொதுமக்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும். புதுச்சேரி அரசும் மக்களும் கொடிநாளை மிகுந்த உற்சாகமாக கடைபிடிப்பதை பார்க்கிறேன். நமது தேசத்தை பாதுகாப்பதில் நம்முடைய படை வீரர்கள் ஆற்றிய சேவைகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாக கருதி கொடிநாள் நிதிக்கு தாராளமான பங்களிப்பை வழங்குமாறு புதுச்சேரி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற சாலையோர ஓவிய கண்காட்சியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி பாரதி பூங்காவில் நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் ஏராளமான கைவினை மற்றும் ஓவிய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஓவியர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் கைவண்ணத்தில் பல்வேறு ஓவியங்கள், கலைப்பொருட்கள் இடம்பெற்றது. இதனை பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். இந்த பிரபஞ்சத்தின் அழகை, மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை, பண்பாட்டின் சிறப்புகளை வரலாறாக தனக்குள்ளே வைத்து நமக்கு தருகிறது. சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, கட்டிடக்கலை, இப்படி எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சியை வரலாறாக தனக்குள்ளே கொண்டு இருக்கிறது. ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எனது அலுவலகத்தில் சுப நிகழ்ச்சிகளை இலவசமாக நடத்திக் கொள்ளலாம் என பிரகாஷ்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்றைக்கு சுப நிகழ்ச்சி நடத்த அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது. இது ஏழை குடும்பங்களுக்கு சவாலானது. எனது அலுவலகத்தில் 150 பேர் வரை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அளவிற்கு இடவசதி உள்ளது. எனவே ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எனது அலுவலகத்தில் சுப நிகழ்ச்சிகளை இலவசமாக நடத்திக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளோம். அவர்களுக்கான சில சீர்வரிசைகளை நானே செய்து கொடுக்கிறேன். இது உண்மையான ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே. தகுதியான குடும்பங்களை நானே நேரடியாக தேர்வு செய்து நடத்திக்கொள்ள அனுமதி கொடுத்து வருகிறேன். பொருளாதார ரீதியாக அவர்கள் சிறிது தொகையை சேமிக்க உதவும் என இது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய அரசின் சிறப்பு குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்வதற்காக இன்று மாலை வருகை தர உள்ளதாக ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை பிரிவின் இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 6 பேர் அடங்கிய குழுவினர் புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதற்காக அவர்கள் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு இன்று மாலை வருகை தர உள்ளனர். தனியார் விடுதியில் தங்கும் மத்திய குழுவினர் இன்று நேரம் கிடைத்தால் புயல் வெள்ள பகுதியை ஆய்வு மேற்கொள்வார் என்றும், இல்லாவிடில் நாளை காலையில் ஆய்வு மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வுக்கு பின் மத்திய குழுவினர் புதுவை துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். ஆய்வுக்கு பின் மத்திய குழுவினர் அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் புதுவை மாநிலத்திற்கு புயல் மழை வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி 12வது சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் துவங்கியது. புதுச்சேரி 12வது சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் துவங்கியது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னணு ஊடகம் மற்றும் வெகுஜன தொடர்பியல் துறையும், இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், புதுச்சேரி திரைப்பட இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழாவை சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு, பிலிம் மேக்கர் ஆனந்த் பட்வர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த குறும்பட திருவிழாவில் சுமார் 36 குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. 3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த ஆவணப்பட குறும்பட திருவிழாவிற்கு அனுமதி இலவசம். சேதராப்பட்டு மரத்தூள் தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் மரத்தூள் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான மரத்தூள் மூட்டைகள் எரிந்தன. இதை கண்ட ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்க 2 வாகனங்களில் வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. இந்த தொழிற்சாலை அனுமதி பெறாமல் நடத்தப்படுவதாகவும், இதன் துகள்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் பரவி மக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதய நோய், மூச்சு திணறல் உட்பட பல நோய்கள் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் மணவெளி தொகுதி என்ஆர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் புயல் வெள்ளம் காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதியில் உள்ள என்ஆர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 5 கிலோ அரிசி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதன் தலைவர் ரோட்டரியர் அறிவழகன், செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் அதன் உறுப்பினர்களான ரோட்டரியன்கள் மகாலிங்கம், ஆறுமுகம், பாஸ்கர், ரங்கநாதன், விஜயநாராயணன், சிவக்குமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரியன் சிவக்குமார் தலைமையேற்று நடத்தியிருந்தார். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயல் சேத பாதிப்புகள் குறித்து தங்கள் பகுதியில் ஆய்வு செய்யவில்லை என கூறி மத்திய குழுவை முற்றுகையிட்டு டிஎன் பாளையம் பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னவீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீபாவளி சீட்டு நடத்தி ரூபாய் 16.58 லட்சம் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.